ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் மம்மாவுடைய நினைவு தினம் வரப்போகின்றது. 24/6/2025 ஆண்டு. 24/6/1965 ஆண்டு மம்மா அவர்கள் சரீரம் விட்டு மயான பூமிக்கு அடைக்கலம் செய்துவிட்டு மீண்டும் மதுவனத்திற்கு வந்தார்கள். எப்படி அமைதியாக வந்தார்கள்? நான் ஒரு ஆத்மா. இப்பொழுது மம்மாவுடைய ஆத்மா இப்பொழுது சூட்சும வதனத்திற்கு சென்று அடைந்து விட்டது. அதை அதாவது சாகாரத்துல கிட்டத்தட்ட 45 வருடங்களாக பாபாவுக்கு உறுதுணையாக இருந்து நிறைய பிராமண குழந்தைகளை உருவாக்கி சென்றவர் தான் மம்மா அவர்கள். சிவபாபாவுக்கு மட்டும் கிடையாது, பிரம்மா பாபாவுக்கும் ஹாஞ்சி அப்படி என்ற பாட்டு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் மம்மா ஜெகதம்பா அவர்கள். எதிர்காலத்துல லக்ஷ்மியா வரக்கூடியவர் தான் மம்மா அவர்கள். நம்ம ஏற்கனவே தெரியும், சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக ஞானத்தை சொல்லியிருந்தார். எப்பொழுதிலிருந்து 1936 1969 வரைக்கும் சரி. அதன் பிறகு பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு இன்னொரு ரதத்தை தேடுகின்றார். அதாவது பிரம்மா பாபா ஒளி உடலும் சிவபாபா அவரும் இரண்டும் கம்பைண்டாக தாதி குல்சார் அவருடைய நெட்டில் அமர்ந்து சொல்லப்பட்டது அவ்யக்த வாணி. இவர் தான் அந்த அவ்யக்த வதனத்திற்கு சென்று, அதாவது சூட்சும வதனத்திற்கு சென்று அங்க அட்வான்ஸ் பார்ட் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சரி நினைவுகளை கூறுவதுண்டு. அவர்கள் என்ன அவ்யக்த சிக்னல் கொடுக்கிறார் அப்படின்னு மேலிருந்து கீழே அந்த செய்தியை கொண்டு வரவர் தான் தாதி குல்சார் அவர்கள். பார்ப்போம். மம்மா அவர்கள் வதனத்திற்கு அங்க சென்ற பிறகு பாபாவுடைய மடி அடைந்த பிறகு குல்சார் தாதி அங்க என்ன செய்தி கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு மம்மா சரீரை விட்ட பிறகு மேல போன பிறகு முதல் நாள, அதாவது 26/6/1965 ஆண்டு அவர் சரீரம் விட்ட நாள் இது 24ஆம் தேதி. அதன் பிறகு 26ஆம் தேதி மம்மாவுடைய உடலை அடக்கம் செய்துவிட்ட பிறகு அந்தி மாலையில அவ்யக்த வதனத்திற்கு போக்கு வைக்கப்படுகிறது. அவ்வளோ தூய்மையாக இருக்கும் அந்த உணவு. அப்போ குல்சார் தாதி தன்னுடைய நினைவுகள் மூலமாக மெதுமெதுவாக இந்த பஞ்ச தத்துவங்களையும் கடந்து சூட்சும வதனத்தை அடைகின்றார். அங்கே அவ்யக்த பாப் தாதாவுடன் அவருடைய மடியில் குல்சார் தாதி எதிரில் நிற்கின்றார். அவ்யக்த பாப் தாதாவுடைய மடியில வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப தாதி குல்சார் அவர்கள் வதனத்திற்கு சென்றவுடனே இங்க மதுவனத்தில் போக வைக்கப்பட்டதை எடுத்து மம்மாவுக்கு பாபா தன்னுடைய கைகளாலே போக் சாப்பிட கொடுத்தார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. அப்போ சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் ஒளி உடலாக இருக்கின்றார். அவர் குல்சார் தாதிக்கு சொல்கின்றார், அந்த கண்கள் பார்வையில பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்ப பாபா சொன்னார், மம்மா அவர்கள் மிகவும் களைத்து வந்திருக்கின்றார், அதனால ஓய்வுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவ்யக்த பாப் தாதா குல்சார் தாதிக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த அவ்யக்த சிக்னல், அந்த மௌன மொழி மூலமாக. இதை அனுபவம் செய்ய வேண்டும், சொல்ல சொல்ல அப்படியே முதல் நாள்.
அப்போ தாதி குல்சார் தாதி பாபாவிடம் கேட்கின்றார். அப்போ மம்மாவும் அங்கே மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். மம்மா அனைவரும் மம்மாவை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார்கள். அதனால நீங்க கீழ வர வேண்டும் அப்படின்று தாதி குல்சார் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை அங்கே கொடுக்கின்றார். அப்போ அந்த கேள்வியை கேட்டவுடன் மம்மா அவர்கள் மிகவும் இனிமையான புன்னகையுடன் சொன்னார். யாருக்கு? குல்சார் தாதிக்கு. குழந்தாய், நீங்கள் அனைவரும் பலமுறை வதனத்தில் சுற்றி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நான் இன்றுதான் வந்திருக்கின்றேன். இருந்தாலும் அழைத்து செல்ல நீங்கள் வந்திருக்கிறா அப்படின்று மம்மா அவர்கள் தாதி குல்சார் அவர்களுக்கு கேள்வி கேட்கின்றார். அப்போ மம்மா சொல்கின்றார் தாதி குல்சார் தாதிக்கு, எனக்கு இந்த சூட்சும வதனம் மிகவும் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் தரப்பிலிருந்து மிகவும் அன்பு நினைவுகளை தாருங்கள் அப்படின்று அவ்யக்த பாப் தாதா மடி இருக்கக்கூடிய மம்மா அவர்கள், சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் குல்சார் தாதியிடம் இப்படி அன்பு நினைவுகளை தாதி குல்சார் தாதி அவர்களுக்கு சொல்லிவிட்டார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த சூட்சும வதனம். அப்படியே அந்த நினைவுகளோடு அங்கே இருங்கள். அவ்யக்த பாப் தாதா, எதிரில் குல்சார் தாதி, சூட்சும உடல், மம்மாவுடைய ஒளி உடல், அவ்யக்த பாப் தாதா. என்ன அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. இப்படியாக அதை அனுபவம் செய்துவிட்டு தாதி குல்சார் அவர்கள் சூட்சும வதனவாசியா இருக்கக்கூடிய மம்மாவிடம் சரி, அவ்யக்த பாப்தாதாவிடம் விடை பெற்றுக் கொண்டு மெதுமெதுவாக கீழே இறங்கி வந்து தன்னுடைய சூலமான ஆடையை எடுத்து விட்டார். மதுவனத்தில் பாண்டவ பவனில். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. இது சந்தேசி குல்சார் தாதி மூலமாக மதுவனத்தில் 7 நாட்களுக்கான அந்த போகு வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த செய்தி தான் முதல் அவ்யக்த வதன செய்தி. 26/6/1965 நடைபெற்ற முதல் செய்தி இது. அற்புதமான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே அம்மாவுடைய நினைவு நாள் அமைதியாக இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் இது அற்புதமாக அனுபவம் செய்யுங்கள் எல்லோரும். அழகான அந்த பாட்டை கேளுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. वो मीठी मीठी लोरी माँ हमें फिर याद आएगी, कभी तन्हाइयों में माँ। अचानक जा रही हो माँ, न सोचा था कभी हमने। अचानक जा रही हो माँ, न सोचा था कभी हमने। अहो ड्रामा ओ भावी, वो घड़ियाँ याद आएगी, कभी तन्हाइयों में माँ। तुम्हारी याद आएगी, कभी तन्हाइयों में माँ। माँ तुम सूक्ष्म वतन जाकर हमें विसरा नहीं देना। माँ तुम सूक्ष्म वतन जाकर हमें विसरा नहीं देना।
दिल हमारा ये जुदाई से न जाएगी कभी तन्हाइयों में माँ तुम्हारी याद आएगी सुनाई ज्ञान की वीणा वो वीणा याद आएगी कभी तन्हाइयों में माँ। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் மம்மாவுடைய நினைவு தினம் வரப்போகின்றது. 24/6/2025 ஆண்டு. 24/6/1965 ஆண்டு மம்மா அவர்கள் சரீரம் விட்டு மயான பூமிக்கு அடைக்கலம் செய்துவிட்டு மீண்டும் மதுவனத்திற்கு வந்தார்கள். எப்படி அமைதியாக வந்தார்கள்? நான் ஒரு ஆத்மா. இப்பொழுது மம்மாவுடைய ஆத்மா இப்பொழுது சூட்சும வதனத்திற்கு சென்று அடைந்து விட்டது. அதை அதாவது சாகாரத்துல கிட்டத்தட்ட 45 வருடங்களாக பாபாவுக்கு உறுதுணையாக இருந்து நிறைய பிராமண குழந்தைகளை உருவாக்கி சென்றவர் தான் மம்மா அவர்கள். சிவபாபாவுக்கு மட்டும் கிடையாது, பிரம்மா பாபாவுக்கும் ஹாஞ்சி அப்படின்ற பாட்டை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் மம்மா ஜெகதம்பா அவர்கள். எதிர்காலத்துல லக்ஷ்மியா வரக்கூடியவர் தான் மம்மா அவர்கள். நம்ம ஏற்கனவே தெரியும், சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக ஞானத்தை சொல்லியிருந்தார். எப்பொழுதிலிருந்து? 1936 1969 வரைக்கும். சரி, அதன் பிறகு பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு இன்னொரு ரதத்தை தேடுகின்றார். அதாவது பிரம்மா பாபா ஒளி உடலும் சிவபாபா அவரும் இரண்டும் கம்பைண்டாக தாதி குல்சார் அவருடைய நெட்டில் அமர்ந்து சொல்லப்பட்டதுதான் அவ்யக்த வாணி. இவர் தான் அந்த அவ்யக்த வதனத்திற்கு சென்று, அதாவது சூட்சும வதனத்திற்கு சென்று அங்க அட்வான்ஸ் பார்ட் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சரி நினைவுகளை கூறுவதுண்டு. அவர்கள் என்ன அவ்யக்த சிக்னல் கொடுக்கிறார் அப்படின்று மேலிருந்து கீழே அந்த செய்தியை கொண்டு வரவர் தான் தாதி குல்சார் அவர்கள். பார்ப்போம். மம்மா அவர்கள் வதனத்திற்கு அங்க சென்ற பிறகு, பாபாவுடைய மடி அடைந்த பிறகு குல்சார் தாதி அங்க என்ன செய்தி கொண்டு வரப்போகிறார் அப்படின்று மம்மா சரீரம் விட்ட பிறகு மேல போன பிறகு முதல் நாள, அதாவது 26/6/1965 ஆண்டு அவர் சரீரம் விட்ட நாள் இது 24ஆம் தேதி. அதன் பிறகு 26ஆம் தேதி மம்மாவுடைய உடலை அடக்கம் செய்து விட்ட பிறகு அந்தி மாலையில அவ்யக்த வதனத்திற்கு போக்கு வைக்கப்படுகிறது. அவ்வளோ தூய்மையாக இருக்கும் அந்த உணவு. அப்போ குல்சார் தாதி தன்னுடைய நினைவுகள் மூலமாக மெதுமெதுவாக இந்த பஞ்ச தத்துவங்களையும் கடந்து சூட்சும வதனத்தை அடைகின்றார். அங்கே அவ்யக்த பாப் தாதாவுடன் அவருடைய மடியில் குல்சார் தாதி எதிரில் நிற்கின்றார். அவ்யக்த பாப் தாதாவுடைய மடியில வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப தாதி குல்சார் அவர்கள் வதனத்திற்கு சென்ற உடனே இங்க மதுவனத்தில் போக வைக்கப்பட்டதை எடுத்து மம்மாவுக்கு பாபா தன்னுடைய கைகளாலே போக் சாப்பிட கொடுத்தார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி.
அப்போ சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் ஒளி உடலாக இருக்கின்றார். அவர் குல்ஜார் தாதிக்கு சொல்கின்றார். அந்த கண்கள் பார்வையில பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப பாபா சொன்னார், மம்மா அவர்கள் மிகவும் களைத்து வந்திருக்கின்றார். அதனால ஓய்வுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று அவ்யக்த பாப் தாதா குல்ஜார் தாதிக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த அவ்யக்த சிக்னல், அந்த மௌன மொழி மூலமாக. இத அனுபவம் செய்ய வேண்டும். சொல்ல சொல்ல அப்படியே முதல் நாள். அப்போ தாதி குல்ஜார் தாதி பாபாவுடன் கேட்கின்றார். அப்போ மம்மாவும் அங்கே மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். மம்மா அனைவரும் மம்மாவை அழைத்து வர சொல்லியிருக்கின்றார்கள். அதனால நீங்க கீழ வர வேண்டும் அப்படின்று தாதி குல்ஜார் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை அங்கே கொடுக்கின்றார். அப்போ அந்த கேள்வியை கேட்டவுடன் மம்மா அவர்கள் மிகவும் இனிமையான புன்னகையுடன் சொன்னார். யாருக்கு? குல்ஜார் தாதிக்கு. குழந்தாய், நீங்கள் அனைவரும் பலமுறை வதனத்தில் சுற்றி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நான் இன்றுதான் வந்திருக்கின்றேன். இருந்தாலும் அழைத்து செல்ல நீங்கள் வந்திருக்கிறா? அப்படின்று மம்மா அவர்கள் தாதி குல்ஜார் அவர்களுக்கு கேள்வி கேட்கின்றார். அப்போ மம்மா சொல்கின்றார் தாதி குல்ஜார் தாதிக்கு, எனக்கு இந்த சூட்சும வதனம் மிகவும் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் தரப்பிலிருந்து மிகவும் அன்பு நினைவுகளை தாருங்கள் அப்படின்று அவ்யக்த பாப் தாதா மடி இருக்கக்கூடிய மம்மா அவர்கள், சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் குல்ஜார் தாதியிடம் இப்படி அன்பு நினைவுகளை தாதி குல்ஜார் தாதி அவர்களுக்கு சொல்லிவிட்டார்.